வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டில் இந்த பூர நட்சத்திரத்தின் வருட பலன் பற்றி பார்ப்போம். இந்த பதிவில் பூர நட்சத்திரத்தின் பலன்கள் மற்றும் இந்த புத்தாண்டில் எப்படி இருக்கும் என்பது பற்றிய கணிப்புகளை விரிவாக இப்பதிவில் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. பொதுவாக பூர்வ பால்குனி எனும் பூர நட்சத்திரம் என்பது சிம்மராசிக்குள் 13.21 டிகிரி முதல் 26.40 டிகிரி வரை உள்ள ராசியின் 11வது நட்சத்திரமாக விளங்குகிறது. இந்த பூர நட்சத்திரத்தின் சின்னம் ஒரு மஞ்சம் அல்லது ஒரு படுக்கையின் முன்கால்களை ஒத்திருக்கும் என்று தெரிகிறது. மேலும் இந்த பூர நட்சத்திரத்தின் இறைவன் இயற்கை தெய்வமாக பகா என்று கூறப்படுகிறது. இந்த பகா என்ற பொருளுக்கு இயற்கையின் அதிபதி அல்லது ஆதாயங்களின் தெய்வம் என்று கூறலாம். இந்த பூர நட்சத்திரம் சுக்கிரன் கிரகத்தால் ஆளப்படுகிறது மற்றும் இந்த பூரம் நட்சத்திரத்தின் தசாதிபதியும் சுக்கிர பகவானே ஆவார். அன்புள்ள பூர நட்சத்திர சொந்தங்களே, இந்த ஆண்டின் ஆரம்பம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் வகையில் நல்ல பலன்கள் பெறுவதற்கு உகந்ததாக இருக்காது என்று தெரிகிறது. மே மாதம் வரை உங்கள் வாழ்க்கையில் பல நிச்சயமற்ற நிலைகள் மற்றும் திடீர் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். நீங்கள் தோல் நோய் தொற்று, ஒவ்வாமை, பூச்சி கடித்தல் மற்றும் பலவிதமான தொற்று நோயால் பாதிக்கப்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. சற்று கவனமாக இருங்கள். மறுபுறம் அமானுஷ்ய நடைமுறைகள், ரகசிய சடங்குகள் உங்களின் வாழ்வில் நடந்தேறும் காலத்தில் மற்றும் ஆராய்ச்சி துறையில் ஈடுபட்டுள்ள இந்த பூர நட்சத்திர விசுவாசிகள் தங்கள் வேலையில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வார்கள். பூர நட்சத்திர மக்களின் புதிய நுண்ணறிவு மற்றும் அவரவர்களின் மத ரகசியங்களை கண்டறிய முயற்சி செய்வீர்கள். ஆழ்ந்து அதற்காக பயணம் மேற்கொள்வீர்கள். உங்களின் சேமிப்பை அதிகரிக்கவும் உங்கள் வங்கி இருப்பை கூட்டவும் இந்த வருட காலம் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். இந்த வருட காலத்தில் உங்கள் கூட்டாளியின் குடும்பத்தை நீங்கள் சந்திக்கவும் உங்களின் நட்பின் பிணைப்பை வலுப்படுத்தி நீங்கள் அன்பான அனுபவத்தை அனுபவிக்க முடியும் என்பதால் சற்று அதிக உணர்ச்சியுடன் செயல்படாதீர்கள். எச்சரிக்கையாக செயல்படுங்கள். ஜூன் மாதத்தில் நிச்சயமற்ற மற்றும் சில திடீர் பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கலாம். இருப்பினும் நீங்கள் உங்களின் மதம் மற்றும் உயர்கல்வியில் தொடர்ந்து படித்து ஆன்மீகத்தில் கவனம் செலுத்துவீர்கள். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் தங்களின் தொழில்முறை ஆதாயங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. குறிப்பாக தங்களின் வர்த்தகம் மற்றும் இறக்குமதி வணிகத்தில் உள்ளவர்களுக்கு பண பலன்கள் அதிகமாக பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது என்று நம்பலாம். பூர நட்சத்திர ஜாதகம் 2025 படி நீங்கள் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்தால் இந்த செப்டம்பர் மாதத்தில் வெளிநாட்டு பயணத்துக்கான வாய்ப்பை நீங்கள் தவறாமல் பெறுவீர்கள் என்று கணக்கிடப்படுகிறது. செப்டம்பர் நடுப்பகுதியிலிருந்து அக்டோபர் இறுதி வரை உங்கள் மீது உங்கள் தோற்றத்திலும் கவனம் நீங்கள் அதிகமாக செலுத்துவீர்கள். உங்களுடைய தொடர்புகள் யாவும் உங்களுக்கு இனிமையாக இருக்கும். மேலும் உங்கள் தோற்றம் மற்றவர்களின் கண்களுக்கு கவர்ச்சியான ஒளியை வெளிப்படுத்தும். அதை நீங்கள் முழுமையாக உங்களின் மனதளவில் ரசித்து அனுபவிக்க வேண்டும். உங்களின் இல்லற வாழ்வில் மகிழ்ச்சியுடன் இந்த ஆண்டு நிறைவடையும் சூழலும் இருக்கிறது. நீங்கள் உங்கள் குழந்தைகள், அவர்களது படிப்பு, உடனடி பண தேவை, குடும்பம் மற்றும் பெரிய குடும்பத்துடன் பழகிய நேரத்தை செலவிடுவீர்கள். இதனால் குடும்பம் நீங்களும் மகிழ்ச்சியாகவும் குதூகலத்துடன் வாழ்வீர்கள். மேலும் உங்கள் வீட்டை மிகவும் வசதியாகவும் நல்லதொரு ஆடம்பரமாக மாற்ற உங்கள் இருக்கும் முதலீடுகளை செலவு செய்யவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் இந்த வருடம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாக நிலவும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இருப்பினும் சில இடங்களில் கவனமும் எச்சரிக்கையும் உங்களுக்கு தேவைப்படுகிறது. பொதுவான தகவல் என்ற முறையில் ஒரு குழந்தையின் நட்சத்திரத்தை அறிய நீங்கள் அந்த குழந்தை பிறந்த நேரத்தையும் இடத்தையும் அறிந்த பின்னர் பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வான மண்டலத்தில் 88 நட்சத்திரங்கள் இருப்பதாக கணக்கிடப்படுகிறது. இருப்பினும் சந்திரனின் பாதையில் 27 நட்சத்திரங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது.
சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு மாறுவது போல் சந்திரனிடம் அஸ்வினிலிருந்து பரணி, பரணியிலிருந்து கார்த்திகை, கார்த்திகையிலிருந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு மாறி மாறி தனது பயணத்தை தொடர்கிறார். ஒரு ராசியில் சந்திரன் 2.25 நாளில் தனது பயணத்தை முடிக்கிறார். பொதுவாக சோதிடத்தில் எல்லா நட்சத்திரங்களும் நல்லது, நன்மை செய்யும் நட்சத்திரங்களே. இதில் எதுவும் தவறான நட்சத்திரங்கள் இல்லை. இருப்பினும் அவர் ஜாதகத்தின் பிறப்பு, பூர்வ புண்ணிய ஸ்தானம், கர்மஸ்தானத்தை அடிப்படையாக கொண்டு சில பலன்கள் மாறுபடலாம் என்பதையும் மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திரால் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி ஆபராணி ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.